கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் ஆண்டவர் நாம் அவருக்கு பயப்படுகிறோம் என்பதை எப்படி அறிந்து கொள்வார் தெரியுமா? நமக்கு மிகவும் பிரியமான ஒன்றை நம்மால் எந்த ஒரு காரியத்தையோ நபர்களையோ பிரிந்து இருக்க முடியாதோ அப்படிப்பட்டவர்களை நாம் இழக்க தயாராய் இருக்கிறோமா என்பதை பார்த்துதான் அவர் நாம் எவ்வளவாய் அவருக்கு பயப்படுகிறோம் என்பதை அநேக நேரத்தில் அறிந்து கொள்கிறார். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை தியானித்து நாம் அவ்வளவாய் நாம் பயப்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க போகிறோம். அப்படி பயந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதையும் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, 100 வயதில் ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளையை ஆண்டவர் தகன பலியாக பலியிடு என்று கேட்கிறார். அதற்கு ஆபிரகாம் சரி என்று சொல்லி புறப்படுகிறார். புறப்படும் போதே அவன் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்பது தெளிவாகிறது. ஆனால் அப்பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. அவன் அதிகாலையில் எழுந்திருக்கிறான். அப்பொழுதும் ஆண்டவர் இவன் எனக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லவில்லை. தன் வேலைக்காரரை அழைத்து கொண்டு கட்டைகளை எடுத்துக்கொண்டு ஈசாக்கையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு ஆண்டவர் குறித்திருந்த இடத்திற்கு போகிறான். அப்பொழுதும் ஆண்டவர் அவன் எனக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லவில்லை. அதற்கு பின்பு அவன் கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை படுக்க வைக்கும் போது கூட ஆண்டவர் ஆபிரகாம் எனக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லவில்லை. எப்பொழுது ஆபிரகாம் தன் கைகளை ஓங்கி ஈசாக்கை வெட்டுவதற்காக கையை தூக்கினானோ அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் இப்படித்தான் அநேக விதத்தில் சோதிக்க கூடும். சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். அப்பொழுது நாம் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லும் போது ஆண்டவர் நீ எனக்கு பயப்படுகிறவள் என்று அநேக நேரத்தில் சொல்லுவதில்லை. அதற்காக சில காரியங்களை பிரயாசங்களை நாம் படும்போது கூட சொல்லுவதில்லை. ஏன்? ஆண்டவர் இதைத்தானே எனக்கு சொன்னார், குறித்திருந்த இடத்திற்கு வந்து விட்டேனே, இப்பொழுது கூட நான் அவருக்கு பயப்படுகிறேன் என்று தெரியவில்லையா என்று அநேக நேரத்தில் நாம் யோசிக்கலாம். அப்பொழுதும் கூட அவர் சொல்வதில்லை. முழுமையாய் எப்பொழுது நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ, அதாவது ஆபிரகாமுடைய நிலையை யோசித்து பாருங்கள். கைகளை தூக்கி விட்டான். சற்று தாமதமாயிருந்தால் கூட ஈசாக்கு 2 துண்டாய் போயிருப்பார். அப்பொழுது ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பயத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் சொன்னவுடன் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்வதோ, அதற்காக சில காரியங்களை செய்வதோ, அந்த பயத்தோடு நின்று விடாமல் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற அந்த பயத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் ஒரு காரியம் பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டால் முழுமையாய் நம்மால் அதை வெறுத்து தள்ள முடிகிறதா? அது நமக்கு வேதனையா இருந்தாலும் அதுதான் நமக்கு மிகவும் பிரியமான காரியம், எப்படி நான் விடுவது என்று யோசித்தாலும் கூட அதை விட்டுவிட ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்றால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும் தெரியுமா? அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சத்துருக்களை நாம் ஜெயிப்போம், நம் மூலம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆணையாக அவர் சொல்கிறார். அவர் சொன்னாலே செய்யாமல் இருக்க மாட்டார். ஆணையிட்டால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆகவே இந்த நாளில் இப்படி பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். இது எளிதான காரியம் அல்லவே அல்ல. ஒரு நாளில் இது வந்து விடாது. ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயப்பட வேண்டும் என்று பிரயாசப்படும் போதுதான் இதை நாம் ஒரு நாளில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த நாளில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட பயப்படுதலை, இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை எனக்கு தாரும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.